இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் நம்பர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பேஜ் நம்பர் 43ல் இருக்கிற திங்க்குக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years. சப்போஸ் ஒரு அமௌண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா 10 வருஷத்தில் டபுள் ஆகுது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது 100 rupees போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னவா மாறுதுங்க, நமக்கு வந்து 200 rupees-ஆக மாறுதான். அப்படி ஆச்சுன்னு சொன்னால் இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் கெட் ட்ரிப்பிள் இட் செல்ஃப். அப்போ எத்தனை வருஷத்தில் அந்த போட்டிருக்க 100 ரூபாங்கிறது வந்து ட்ரிப்பிள் ஆகுது, 300 rupees-ஆக ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பிரின்சிபல் பி பின்னு எடுத்துக்கலாம். பிரின்சிபல் பி பின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வந்து நம்ம 6% எடுத்துக்கலாம். லெட் பிரின்சிபல் பி பியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எத்தனை இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஐ கண்டுபிடிக்கணும். ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், நமக்கு அமௌண்ட்டும் பிரின்சிபலும் தெரிஞ்சால் ஐ கண்டுபிடிக்கலாம். ஒன்று அமௌண்ட்டும் பிரின்சிபலும் தெரிஞ்சால் ஐ கண்டுபிடிக்கலாம், அல்லது பிஎன்ஆர் தெரிஞ்சால் ஐ கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தில் எது தெரியுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இதுதான் தெரியும். நம்ம வந்து பிரின்சிபல் பின்னு எடுத்துக்கலாம். பிரின்சிபல் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இது என்ன ஆகுது, 10 years-ல் இது வந்து அமௌண்ட்னா என்னதும் பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது அமௌண்ட்டு. அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா டபுள் த பிரின்சிபல் ஆகுது. அப்போ 2Pன்னு ஆகிடுது இல்லைங்களா. இப்போது பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சு, அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும். ஏன் ஐ கண்டுபிடிக்கணும்னா ஐலேருந்து என்ன பண்ண முடியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஐ என்ன கண்டுபிடிக்கலான்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிட்டா நமக்கு என்ன வந்துடும், இன்ட்ரெஸ்ட் வந்துடும். வெரி குட். அப்போ ஏ மைனஸ் பி. அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2p minus p. அப்போ தட் இஸ் நத்திங் பட் rupees p. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு rupees p. இப்போ நமக்கு ஐ ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. என்ன ஃபார்முலா, ஐ இஸ் ஈக்குவல் டு PNR by 100. அப்போ பி எவ்வளவு, பி தான். என் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 years. 10 into ஆர் தெரியாது இல்லையா, by 100. நமக்கு இப்போ ஐ தெரியுமா, ஐ தெரியும். நம்ம ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், பி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P is equal to P into 10 into R by 100. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், R கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 10 ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். அப்போ இந்த R மட்டும் இங்கே இருக்கட்டும். அப்போ R மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பிரின்சிபலும் இந்த 10ஐயும் கொண்டு போகணும். 10 டிவிஷனுக்கு தான் நாங்கள் போகும்போது என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த P வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது என்ன ஆகிடும், டிவிஷனாக மாறிடும். அப்போது இந்த பியும் போயிடுச்சுன்னா R is equal to 10%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. பிரின்சிபல் பி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க 10. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த அமௌண்ட் வந்து ட்ரிபிள் ஆகணும்னா எத்தனை வருஷத்தில் அது ட்ரிபிள் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கரெக்ட், அமௌண்ட் வந்து ட்ரிபிள் ஆகுது இல்லைங்களா, ட்ரிபிள் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எடுத்துங்க, பிரின்சிபல் பி எடுத்துக்கலாம். இப்போ அமௌண்ட் என்ன ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. ட்ரிபிள்னால் 3 times பிரின்சிபல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அமௌண்ட். இப்போ இதுலேருந்து ஐ கண்டுபிடிக்கலாமா. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏ எவ்வளவு, 3p மைனஸ் பிரின்சிபல் பின்னே வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளோ வந்துருச்சு, 2p. அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்துருச்சு, 2p. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா எத்தனாவது வருஷத்தில் இது 3p ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், இதே ஐ தெரியுன்றதுனால ஐ ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு
n into r by 100. I இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு 2p. அப்போ 2p is equal to p into n நமக்கு தெரியாது, r தெரியும். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, r எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 10%. அந்த 2p வச்சு 10% கண்டுபிடிச்சோம் by 100. அப்போ இந்த 10யும் 100யும் அடிச்சிடலாம் இல்லையா, டிவைட் பண்ணால் அது 1010 கூட அடிச்சிக்கலாம். அப்போ இங்கே 10 வந்து லெஃப்ட் அவுட்டாக இருக்குது. இங்கே 2p is equal to p into n into 10 by 100ல இந்த ஒரு ஜீரோ அடிச்சிட்டோன்னா p into n by 10 இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 10 அப்படியே இந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவிஷன் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ என்ன வரும் 2p into 10 by இந்த p வந்து நமக்கு டினாமினேட்டர் போயிடும், மல்டிப்ளிகேஷனுக்கால கீழே டிவிஷனாக மாறிடும் இல்லைங்களா, pன்னு ஆகிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது n தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, தட் n ஷுட் பி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த pயும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 into 10 வந்து என்ன ஆகிடும், number of years becomes 20 years. அப்போது 20 years 10 years டபுள் ஆகுது, 20 yearsல அந்த பிரின்சிபல் வந்து ட்ரிபிளாக மாறுது. தேங்க்யூ.